தமிழக சட்டமன்ற தேர்தல் வெளியான நேரத்தில் திமுக அரசுக்கு எதிராக திரும்பிய திருப்பம். இனியும் வாய்ப்பே இல்லை. தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிகரித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது குழந்தை மீது நடைபெற்றதாக கூறப்படும் கொடூரமான பாலியல் வன்முறை சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக இளைஞரணி நிர்வாகியான பெரியநாயகம் என்ற நபர் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த குழந்தை உயிரிழந்ததாகவும் கூறப்படுவது தமிழக மக்களின் மனதை மிகவும் பாதித்துள்ளது. ஒரு 2 வயது குழந்தையே பாதுகாப்பாக இருக்க முடியாத சூழல் உருவாகியிருக்கிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் தீவிரமாக எழுந்துள்ளது. இந்த சம்பவம் வெறும் தனிப்பட்ட குற்றச்செயலாக மட்டும் பார்க்கப்படாமல் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து புதிய விவாதங்களை அதிகரித்திருக்கிறது. குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு என்பது அரசுக்கும் மிக முக்கியமான பொறுப்பு. ஆனால் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுவது பாதுகாப்பு அமைப்புகள் போதுமான அளவில் செயல்படுகிறதா என்ற சந்தேகத்தை சமூகத்தில் உருவாக்கியுள்ளது என்று பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு காவல்துறை வெளியிட்டிருக்கும் தகவல்களை மேற்கோள் காட்டி சில அரசியல் மற்றும் சமூக விமர்சகர்கள் கூறுவதாவது: கடந்த சில ஆண்டுகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்கள் கணிசமாக உயர்ந்திருக்கிறதா? 2020 முதல் 2024 வரை குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் 125% மேல் அதிகரித்துள்ளதாக அந்த தரவுகள் வெளியிடுகிறது. அதே காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் பெருமளவில் உயர்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே கடந்த காலங்களில் சில அரசியல் நிர்வாகிகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பாலியல் குற்றச்சாட்டு சம்பவங்களும் சமூகத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடம் பாலியல் வன்முறை செய்ததாக ஞானசேகரன் மீது குற்றச்சாட்டு, அரக்கோணம் பகுதியில் ஒரு கல்லூரி மாணவியை கட்டாய திருமணம் செய்து கொண்டு துன்புறுத்தியதாக தெய்வ செயல் மீது குற்றச்சாட்டு, மேலும் கோடம்பாக்கத்தில் 15 வயது சிறுமியை கட்டாய விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக ரமேஷ் என்பவர் மீது குற்றச்சாட்டு போன்ற சம்பவங்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி சம்பவம் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து மீண்டும் ஒரு தீவிரமான விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், எதிர்காலத்தில் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாத வகையில் அரசு மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகள் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வரும் நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாக இருப்பதால் ஆளும் அரசுக்கு எதிராக மக்களின் மனநிலை மாறி வருவதாக கூறப்படுகிறது.